கற்க கசடர கற்பவை கற்றபின் நீக்க அதுக்கு தக. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம படிக்கிற புத்தகங்கள்ல பிழை இல்லாம படிக்கிறதோட நிறுத்திடாம அதன்படி சிறப்பா நடந்துக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். பிறருக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவாம் செய்தொழில் தோற்றுமையாம். எதுக்குமா? பிறப்பால நம்ம எல்லாரும் சமம். நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதுல நம்மளுடைய அர்ப்பணிப்பும் திறமையும் தான் நம்ம உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களாங்கிறத நம்மளை காட்டும். அப்ப நீங்க செய்யற தொழில நீங்க தானே பெஸ்ட்டு. பின்னையாம அவனை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பேப்பர் போறானா நம்ம என்னம்மா சொல்லுவோம்? பேப்பர்காரன்னு சொல்லுவோம். அப்போ டீ கடையில் டீ போறானாவ டீக்காரன்னு சொல்லுவோம். அப்போ குப்பை போடுறான் தாம்மா குப்பைக்காரன்னு சொன்னாங்க. அந்த குப்பையை சுத்தம் பண்ணிட்டு ஒன்றையாம குப்பைக்காரின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஸ்கூல்ல எல்லாரும் குப்பைக்காரி பையன் சொல்லி கிண்டல் பண்றாங்கம்மா. என் ஸ்கூலுக்கே போய் போயிருக்கலாமா? எல்லாரும் ஸ்கூல்ல எல்லாரும் குப்பைக்காரி பையன் சொல்லி கிண்டல் பண்றாங்கம்மா. என் ஸ்கூலுக்கே போய் போயிருக்கலாமா? பாரதி பாரதி ஏன் சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லை. மீனாக்கா, என்ன மீனாக்கா மக்களது மக்காது எல்லாத்தையும் ஒரே குப்பையில போட்டு வச்சிருக்க? தனித்தனியா போட்டு வச்சிருக்கலாம். ஆமாண்டி, எனக்கு இருக்கிற வேலையில இதுதான் செய்ய முடியும். சரி, எல்லாத்தையும் நானே பண்ணிட்டா உனக்கு என்ன மகாராணிக்கு வேலை? ஓ, இப்படியே ஓபி அடிச்சுட்டு போய் சம்பளம் வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறியோ? அக்கா, குடிக்க தண்ணி கொடுக்கா. இரு, பாப்பாட்ட குடிச்சு அனுப்புறேன். நல்லா இருக்கேடா தங்கம். அழகா இருக்கீங்களே இன்னைக்கு. ரொம்ப நன்றிடா. சனியன அவ குடிச்ச தண்ணி போய் நீ குடிக்கிற? புள்ளைய அடிக்காதீங்க அக்கா. புள்ளைய அடிக்காத. போய் கை கழுவு. பாரதி இல்லன்னு சொல்லி சோகமா இருக்கிறான். நமக்கு இருக்க பிரச்சனையே நம்மளால பார்க்க முடியல. அவ கதை ஏன் விடு. குப்பா குப்பா வா. இங்க பாருங்கண்ணே, ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்ல வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. சும்மா அந்த குப்பா பண்ண கூப்பிட வேலை வச்சுக்காதீங்க. ஆமா, குப்பான்றவனுக்கு என்ன மரியாதை? பணம் கொடுத்தா 1000 பேர் இருக்கா குப்பா இல்ல. போ போ, குப்பையை நீ ரோட்ல போட்டுறேன், உன்னதான் கேள்வி கேட்பாங்க. போ போ, பேசிக்கிறோம்.
திருச்சி 98.3 FM. இது செம ஹாட் வச்சு நான் உங்க ஆர்ஜே கனவதேவதை ஸ்ரீ பேசிட்டு இருக்கேன். காலையில் ஆனால் போதுங்க பரன்னு வேலைக்கு கிளம்புறோன்ற பேர்ல அதை எங்கள் வீட்டில் எல்லாரும் படுத்துறோமோ இல்லையோ ஒருத்தவங்கள நல்லா படுத்துவோம். அவங்களும் பொறுமையாக எடுத்து கொடுத்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு டீ டாட்டா பாய்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அது நடுவில் வந்து உட்காந்து ஓரமா போயிட்டு இல்ல நான் சும்மாவே இல்லடான்னு சும்மா சொன்னாங்க. நமக்காக எதுவும் கூட்டிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விடுற பசங்களும் இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் சொத்து சுகம் காரு பங்களான்னு வச்சிருந்தாலும் உங்களுக்காக கஷ்டப்பட்ட அம்மாவை நீங்க கடைசி காலத்துல பாத்துக்கலாம். நீங்க தாங்க காணாத, அவங்க கிடையாது. இந்த மாதிரி தியாக திலகங்களுக்காக பாடல்களை டெடிகேட் பண்ணிடுவோமா? என்ன பேப்பர் கப்ல கொடுக்குறீங்க? கண்ணாடி கிளாஸ்ல டீ கொடு. ஆமா, உனக்கு ஒலிம்பிக் கப்ல வாங்கி தராங்க டீ. அண்ணா, நானும் பிஎட் முடிச்சுட்டு டீச்சர் ஆக வேண்டியவதான். என் குடும்ப சூழ்நிலை காரணமா நான் இந்த வேலையை பாக்குறேன். எனக்குன்னு சொல்லண்ணா, யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேச தெரிஞ்சுக்குங்க. நாங்க உங்க டீ காசு. ஒரு வாரமா வந்து ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு தேடுறேன், உனக்கு மாட்டவே முடியலக்கா. இந்த அண்ணன் இறந்துட்டாருல்ல, இந்த இன்சூரன்ஸ்ல கையெழுத்து போடணும். நின்று அப்போதான் பணம் வரும். இந்த இடத்துல கையெழுத்து போடுக்கா. ஒரு மாசத்துல வந்துருங்கக்கா. ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கா, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. சொல்லுங்க தோழர். தோழர், இது நம்ம உரிமைக்கான போராட்டம். நம்ம உரிமைக்காக நம்மளே போராடணும்னா இங்க வேற யார் போராட போறா? வைங்க, நான் வரேன். வைங்க. அந்த ஸ்ட்ரைக் மேட்டர் தான்க்கா. அக்கா, இந்த பிஸ்கட் அன்பிட்ட கொடுத்துருங்க. வீட்டில் விடுவாக்கா? சரி. இது நம்ம உரிமைக்கான போராட்டம். நம்ம உரிமைக்காக நம்மளே போராடணும்னா வேற யார் போராட போறா? இன்னைக்கு என்ன படிக்கலாம்? இன்னைக்கு திருவூர்ல படிக்கலாமா? தீனால் தீனால் சுட்டப்புண் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. அம்மி படி. ஏமா பாரதி, கொஞ்சம் வாமா, அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் வாருமா, வாமா. சும்மா அதுகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா? தெரு ஃபுல்லா நாரிட்டு இருக்கு, வந்து அந்த குப்பையை அழுட்டு போ சொல்லிட்டாரா தலைவரு? ஏய், என்ன சொன்ன? சொன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்றேன், ஏதோ மதிக்குதா பத்தி அது? யோ சுமாரியா. பாரதிமா, பிள்ளைக்கு டெங்கு ஜுரம் வந்துருச்சுமா, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. வந்து அந்த குப்பையை கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுமா. அக்கா, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, வாயங்கா. அக்கா வாக்கா.
மேடம் கோச்சிக்காதீங்க மேடம். வாங்க மேடம். மேடம் வாங்க மேடம். வாங்க மேடம். அந்த அண்ணா வீட்டுல மட்டும் போய் குப்பை கிளீன் பண்ணிட்டு வாமா. பாரதி மேடம் ப்ளீஸ் வாங்க மேடம், எங்க வீட்லயும் வந்து எடுத்துட்டு போங்க மேடம். மேடம் வந்து அந்த குப்பையை எடுத்து போங்க. மேடம் வாங்க மேடம், கோச்சிக்காதீங்க மேடம். நீ படிச்சிடலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சேரப்போவா செய்தொழில் வேற்றுமையா. தூய்மை பணியாளர்களை போற்றுவோம். நாம் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.